புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்ட 9 வயது சிறுமியின் உடல் காலை 9:30 மணியளவில் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. புதுச்சேரியின் தற்போதைய நிலவரம் குறித்து விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரஹ்மான். அவரோடு பேசலாம். ரஹ்மான், நேற்று தொடர்ந்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இன்னைக்கு 9:30 மணி அளவில் அவங்களுடைய உடல் அடக்கம் செய்ய இருக்கிறது. அந்த உடல் அடக்கம் செய்யப்படக்கூடிய இடத்துல பாதுகாப்பு பணிகள்லாம் இருக்கிறதா? அது குறித்த விவரம். பிரியதர்ஷினி மற்றும் கார்த்திகா, அதாவது புதுச்சேரியிலே இந்த சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது புதுச்சேரி மட்டுமல்லாமல் நாடு முழுவதுமே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏனென்றால் சின்னஞ்சிறிய ஒரு குழந்தை அது ஈவு இரக்கமற்ற முறையிலே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதனை கண்டித்து புதுச்சேரியில் நேற்று முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்ட களமாக மாறியது. மாணவர்கள், பெண்கள், பொதுமக்கள், பல்வேறு அரசியல் கட்சியினர் என இந்த போராட்டம் என்பது தன்னெழுச்சி போராட்டமாக தொடங்கியது. இதை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசாரே ஒரு பக்கம் திணறினார்கள். ஒரு கட்டத்திலே தடியடி நடத்தி அவர்களை கலைக்கு விடக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டது. இந்த நிலையிலே அந்த சிறுமியுடைய உடல் அதாவது அந்த அவருடைய வீட்டு அருகே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பாப்பம்மாள் கோயில் சுடுகாட்டிலே 9:30 மணிக்கு நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த காட்சி தான் பார்க்கலாம். அதற்காக குழி தோண்டப்பட்டு வருகின்றது. மேலும் இந்த பகுதியிலே அதிக அளவு மக்கள் வருவார்கள் என்பதற்காக இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அதாவது குருசுக்குப்பம், சோலை நகர் உள்ளிட்ட பகுதிகளிலே ஏராளமான போலீசார் இங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து சிறுமியுடைய அந்த இறுதி ஊர்வலம் வரும் வழி முழுவதுமாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரை நேற்று இரவே புதுச்சேரி காவல்துறையினர் போஸ்கோ வழக்கு மற்றும் வன்கொடுமை தடுப்பு வழக்கு ஆகிய 6 பிரிவுகளின் கீழ் இது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் 56 வயதைச் சேர்ந்த விவேகானந்தன் முதல் குற்றவாளியாகவும் 19 வயதுடைய கருணாஸ் 2வது குற்றவாளியாகவும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இது தொடர்ந்து இந்த விவகாரத்தில் அரசு மெத்தனமாக இருக்கின்றது என்று தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வந்த நிலையிலே அரசு எந்தவித பாரபட்சமும் இதில் காட்டாது என்று நேற்று டிஜிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் உள்துறை அமைச்சரோடு முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்திய பின்பு அதாவது முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையிலே உடனடியாக ஒரு புலன் விசாரணை குழு அமைக்கப்பட்டது. நேற்று மாலை 6 மணிக்கு அமைக்கப்பட்ட இந்த குழு உடனடியாக தன்னுடைய விசாரணை தொடக்கியிருக்கின்றது. ஏனென்றால் இந்த வழக்கை பொறுத்தவரை 2 மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் அந்த சிறுமியுடைய உடற்கூராய்வு ஜிப்பர் மருத்துவமனையில் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த உடற்கூராய்வு அறிக்கையுடைய முழு விவரங்கள் இதுவரை வரவில்லை. ஏனென்றால் அதில் அதனுடைய உடலிலே இருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பாகங்கள் மற்றும் இரத்த துளிகள் உள்ளிட்டவைகள் எல்லாம் ஆய்வுக்கு செல்லப்படும். ஆகவே அதில் இந்த 2 அந்த இரத்த துளிகள் மட்டும்தான் அதில் இருந்ததா, வேறு யாரேனும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்துவதற்காக இந்த புலன் விசாரணை குழுவை அமைத்திருக்கின்றார்கள். ஆகவே குற்றவாளிகளை பொறுத்தவரை இதில் யாரும் தப்பித்து விடக்கூடாது என்பதிலே புதுச்சேரி அரசு மிகுந்த கவனமாக இருக்கின்றது. ஏனென்றால் இது பல்வேறு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே இதுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இன்றும் போராட்டம் அதிகம் இருக்கும் என்ற காரணத்தினால் பல்வேறு பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் தேர்தல் பாதுகாப்புக்காக வந்திருக்கக்கூடிய மத்திய துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இந்த விவகாரத்தை கண்டித்து, அதாவது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் மேலும் அரசு இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்தாத காரணத்தினால்தான் இது போன்ற ஒரு சம்பவம் ஏற்பட்டிருப்பதாக கூறி இந்தியா கூட்டணி கட்சிகள் மற்றும் அதிமுகவினர் நாளை முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த விவகாரம் நாளையும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையையும் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்தும். ஆகவே பதட்டத்தை சூழல் இப்போ தற்போதைய சூழல் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது ரஹ்மான். இப்ப பொதுமக்கள் தொடர்ந்து நீதி கேட்டு சிறுமியோட உயிரிழப்புக்காக போராடிட்டு வர்றாங்க. அவங்க குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, போதைப் பொருள் புழக்கம் ரொம்ப சகஜமாயிருச்சு அங்க அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. அதை தடுக்கிறதுக்கு உடனடியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நேத்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டிருந்தாங்க. இப்ப அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் காவல்துறையினரால முடுக்கிவிடப்பட்டிருக்கு? அரசு தரப்புல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதாவது நேற்று இந்த விவகாரம் மிக பெரிய அளவிலே விஸ்வரூபம் எடுத்த உடனடியாக முதலமைச்சர் ரங்கசாமி டிஜிபி ஸ்ரீனிவாசை அழைத்து உடனடியாக உள்துறை அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தினார்.
இந்த அதாவது போதைப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் இங்கு புதுச்சேரியிலே நடமாட்டம் அதிகமாக இருப்பதான குற்றச்சாட்டு எழுந்ததன் காரணமாக புதுச்சேரியுடைய எல்லைப் பகுதியை முழுவதுமாக மூடுவதற்கு நேற்று உத்தரவிட்டார். அதாவது புதுச்சேரிக்குள்ளாக இருக்கக்கூடிய போதை விற்பனை செய்யக்கூடிய யாரும் புதுச்சேரியை விட்டு வெளியே செல்லக்கூடாது, அவர்களை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றன. மேலும் பெருமளவு இந்த போதைப் பொருட்கள் தமிழகத்தின் வழியாகவும் மேலும் வடமாநிலங்களிலிருந்து ரயில்கள் மூலியமாகவும் வருவதன் காரணமாக ரயில் நிலையங்களிலும் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். மேலும் இந்த குற்றவாளிக்கு அதிக தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று பொதுமக்கள், அதாவது மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும், அதுவும் மக்களே கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் முதல் பிரதான கோரிக்கையாக இருந்தது. நேற்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூட தெரிவிக்கும் போது, நான் ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணாக நானே அந்த கோரிக்கையை ஆமோதிக்கின்றேன், ஆனால் சட்டம் அதற்கு வழிவகுக்காது. இருந்த போதிலும் ஒரு வாரத்திற்குள்ளாக விரைவு நீதிமன்றம் அமைத்து அந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நேற்று சட்டத்துறை அதிகாரிகளும் மற்றும் உள்துறை செயலர்களை அழைத்து நேற்று இரவு அவர் ஆலோசனை நடத்தியிருக்கின்றார். மேலும் இந்த உடனடியாக விரைவு நீதிமன்றம் அமைப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசிடம் அனுமதி கேட்டிருக்கின்றார்கள். இதற்கான கோப்பு நேற்று நள்ளிரவே முதலமைச்சர் ரங்கசாமியுடைய ஒப்புதலோடு மத்திய அரசுக்கு சென்றிருக்கிறது. ஆகவே இதற்கான விரைவு நீதிமன்றம் அமைப்பதற்கான நடவடிக்கைகளிலே புதுச்சேரி அரசு ஈடுபட்டு வருகின்றார்கள். மக்களவைத் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே இந்த விரைவு நீதிமன்றம் அமைத்து உடனடியாக இந்த குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை விதிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஆகவே இந்த குற்றவாளிகளுக்கு விதிக்கப்படக்கூடிய கடுமையான தண்டனை, அதாவது இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவதற்கு ஒரு பாடமாக அமையும். அதே நேரம் போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும் என்பது அனைவருடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே இந்த புதுச்சேரி அரசு இதை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது என்பதை போக போகத்தான் நம்ம பார்க்க முடியும். நிச்சயமா தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரஹ்மான்.